வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சில அடிப்படையான ஆசைகளும் கனவுகளும் இருக்கும். அதில் மிக முக்கியமானது சரியான வயதில் ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைத்து இல்லற வாழ்வில் இனிதே அடியெடுத்து வைப்பது. திருமணம் என்பது வெறும் சடங்கு அல்ல. அது இரண்டு மனங்கள், இரண்டு குடும்பங்கள் இணையும் ஒரு உன்னதமான பந்தம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் இந்த திருமணம் என்பது ஒரு எட்டாக்கனியாகவே மாறிவிடுகிறது. பையனுக்கு நல்ல வேலை இருக்கு, நல்ல சம்பாதிக்கிறான், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஆனாலும் ஒரு பொண்ணு அமையலையே என்று புலம்பும் பெற்றோர்கள் ஒரு புறம். பொண்ணு லட்சணமா இருக்கா, நல்ல படிச்சிருக்கா, குடும்ப பாங்கான குணமான பொண்ணு, ஆனாலும் வரன் தட்டி போய்கிட்டே இருக்கே என்று கண்ணீர் வடிக்கும் பெற்றோர்கள் மறுபுறம். இப்படி திருமண வயது வந்தும் திருமணம் கைகூடாமல் தள்ளி போய்க்கொண்டே இருப்பது பல குடும்பங்களில் நிம்மதியை ஒட்டுமொத்தமாக தொலைத்து விடுகிறது. உறவினர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லவே தயக்கமாகவும் கூச்சமாகவும் இருக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். என்னம்மா, பொண்ணுக்கு கல்யாணம் முடிவாகிடுச்சா, பையனுக்கு எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க போன்ற அடுத்தவர்களின் கேள்விகள் பெற்றவர்களின் மனதை கூர்மையான அம்பாக துளைக்கும். எத்தனையோ ஜோதிடர்களை பார்த்தாகிவிட்டது, எத்தனையோ பரிகாரங்களை செய்தாகிவிட்டது, பல கோயில்களுக்கு சென்று படிக்கட்டுகளை ஏறி இறங்கியாகிவிட்டது. ஆனாலும் எந்த பலனும் இல்லையே என்று மனம் தளர்த்து போனவர்களுக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கையை, ஒரு தெய்வீக தீர்வை தருவதற்காகவே இந்த பதிவு உங்களிடம் வந்திருக்கிறது. திருமணம் தள்ளி போவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்களாக இருக்கலாம், அல்லது போன ஜென்மத்தில் நாம் செய்த கர்ம வினைகளாக இருக்கலாம். காரணம் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் சுட்டெரித்து நல்வாழ்வு தரும் வல்லமை அந்த முக்கண்ணனுக்கு மட்டுமே உண்டு. திருமணம் ஆகாதவர்களை இந்த சமூகம் பார்க்கும் பார்வையும் வீசும் வார்த்தைகளும் மிக கொடியவை. இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு வெளியில் சிரித்த முகத்தோடு நடமாடினாலும் உள்ளுக்குள் ரத்தம் கசியும் வலியை அனுபவிப்பவர்கள் ஏராளம். அப்படிப்பட்ட வலிகளை சுமந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் ஈசன் காட்டும் வெளிச்சம்தான் இந்த தீப வழிபாடு. ஆம், கவலை வேண்டாம். உங்கள் கண்ணீரை துடைக்க, உங்கள் வீட்டு சுபகாரிய தடைகளை தகர்க்க கைலாயநாதன், கருணாமூர்த்தி, எம்பெருமான் சிவபெருமான் இருக்கிறார். திருமணம் தள்ளி போகுதா, சிவனுக்கு இந்த ஒரு விளக்கு ஏற்றுங்கள், 9 வாரங்களில் கெட்டிமேளம் கொட்டும் என்ற இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றித்தான் நாம் இந்த தொடரில் முழுமையாக மிக விளக்கமாக காணப்போகிறோம். அகிலத்தை ஆளும் ஈசனை, உமையொரு பாகனை முழுமையாக நம்பி சரணடைந்து இந்த 9 வார தீப வழிபாட்டை யார் ஒருவர் மனமுருகி நம்பிக்கையோடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் 9வது வாரம் முடிவதற்குள் நல்ல செய்தி தேடி வரும். திருமண தடைகள் அனைத்தும் பனி போல விலகும். இந்த வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும், எந்த விளக்கு ஏற்ற வேண்டும், எந்த நாளில் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும், விளக்கிற்கு என்ன எண்ணெய் பயன்படுத்த வேண்டும் போன்ற அனைத்து நுணுக்கமான தகவல்களையும் வரக்கூடிய பகுதிகளில் விரிவாக பார்க்க உள்ளோம். முதலில் இந்த அற்புதமான பயணத்திற்கு உங்களை மனதளவில் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஈசன் மீது முழு பாரத்தையும் போடுங்கள். நிச்சயம் உங்கள் வீட்டில் மங்கள வாத்தியங்கள் முழங்கும், கெட்டி மேளம் கொட்டும், ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்கும். வாருங்கள், ஈசனின் திருவடிகளை பற்றி கொண்டு இந்த தெய்வீக பரிகாரத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம். இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, பெல் பட்டனை அழுத்தி கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். பகுதி 1: திருமண தடைகளுக்கான ஆழமான காரணங்களும் சிவனின் பேரருளும். திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பது பெரியோர்களின் வாக்கு. ஆனால் அந்த திருமணம் பூமியில் கைகூடி வருவதற்குள் பலவிதமான போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டியுள்ளது. இந்த முதல் பகுதியில் ஒருவருக்கு ஏன் திருமணம் தள்ளி போகிறது என்பதற்கான ஆழமான காரணங்களையும் அந்த தடைகளை உடைத்தெறியும் சிவபெருமானின் பேரருளை பற்றியும் மிக விரிவாக சிந்திக்கப் போகிறோம். இந்த காரணங்களை நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே நாம் செய்ய போகும் பரிகாரத்தின் மகத்துவம் உங்களுக்கு முழுமையாக புரியும். முதலில் திருமண தடைக்கு மிக முக்கிய காரணமாக ஜோதிட சாஸ்திரம் கூறுவது ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் அமைப்புகளைத்தான். செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், காலசர்ப்ப தோஷம், களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் என பலவிதமான தோஷங்கள் ஒருவரின் ஜாதகத்தில் இருக்கும்போது அது திருமண வயதை அடைந்த பின்பும் திருமணத்தை நடக்க விடாமல் தடுத்து கொண்டே இருக்கும். வரன்கள் தேடி வரும், எல்லாம் பேசி முடிப்பது போல இருக்கும். கடைசியில் ஏதோ ஒரு சின்ன காரணத்தால் திருமணம் நின்று போகும், அல்லது பொருத்தம் பார்ப்பதிலேயே பல வருடங்கள் ஓடிவிடும். இது கிரகங்கள் நமக்கு செய்யும் கெடுபலன்களாகும். இரண்டாவதாக, நமது முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள், அதாவது பித்ருதோஷம் என்று சொல்வார்கள். நமது குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு முறையாக செய்ய வேண்டிய கடமைகளை
அதாவது திதி, தர்ப்பணம் போன்றவைகளை செய்யாமல் விட்டிருந்தாலோ அல்லது அவர்கள் மனக்குறையோடு இறந்திருந்தாலோ அந்த பித்ரு சாபம் நமது வம்சத்தில் உள்ள அடுத்த தலைமுறையினரின் சுப காரியங்களை, குறிப்பாக திருமணத்தை கடுமையாக பாதிக்கும். பித்ருக்களின் ஆசீர்வாதம் இல்லை என்றால் வீட்டில் எந்த ஒரு மங்கள காரியமும் அவ்வளவு எளிதில் நடந்து விடாது. மூன்றாவதாக, நமது பூர்வ ஜென்ம கர்ம வினைகள். முந்தைய பிறவிகளில் நாம் யாருடைய திருமணத்தையாவது தடுத்து நிறுத்தியிருந்தாலோ அல்லது காதலிப்பவர்களை பிரித்து விட்டிருந்தாலோ அல்லது பெண்களை அவமதித்து இருந்தாலோ அந்த பாவத்தின் விளைவாக இந்த பிறவியில் நமக்கு திருமணம் என்பது ஒரு பெரிய போராட்டமாக மாறிவிடும். இதுவே கர்மவினை பயன் என்று சொல்லப்படுகிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்பதை உணர்த்தவே இறைவன் இது போன்ற சோதனைகளை தருகிறார். இது தண்டனை அல்ல, நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு வழிமுறை என்பதை நாம் உணர வேண்டும். நான்காவதாக, கண் திருஷ்டி மற்றும் பொறாமை. நமது குடும்பத்தின் மீது அல்லது நமது பிள்ளைகளின் மீது மற்றவர்கள் வைக்கும் பொறாமை பார்வையும் கண் திருஷ்டியும் கூட திருமணத்தை தள்ளி போட வைக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆயுதமாக செயல்படும். இவ்வளவு பெரிய பொண்ணு வீட்டில் இருக்காளே என்ற ஒரு வார்த்தையே பெரும் திருஷ்டியாக மாறி சுபகாரியத்தை தடுக்கும் வல்லமை கொண்டது. இப்படிப்பட்ட பலவிதமான தடைகளை, தோஷங்களை, சாபங்களை, கர்ம வினைகளை நாம் எப்படி முறியடிப்பது? மனிதர்களாகிய நம்மால் இது சாத்தியமா என்ற கேள்வி எழும். மனித சக்தியால் முடியாததை தெய்வ சக்தி மிக எளிதில் சாதித்து காட்டும். அதுவும் எம்பெருமான் சிவபெருமானை முழுமையாக சரணடைந்து விட்டால் எந்த ஒரு தோஷமும் நம்மை நெருங்கவே பயப்படும். சிவபெருமான் ஆழகால விஷத்தையே உலக மக்களின் நன்மைக்காக உண்டு நீலகண்டனாக மாறியவர். அத்தகைய கருணாமூர்த்தி தன் பக்தர்களின் வாழ்வில் உள்ள விஷம் போன்ற துன்பங்களை நீக்க மாட்டாரா என்ன? சிவனை வழிபடும் போது ஜாதகத்தில் உள்ள நவகிரகங்களும் சாந்தமடைகின்றன. ஏனென்றால் நவகிரகங்களை இயக்கும் பரம்பொருளே அவர்தான். ஈசனை நம்பியவர்களை எந்த கிரகமும் ஒன்றும் செய்துவிட முடியாது. திருமணம் என்பது இரண்டு ஆத்மாக்களின் சேர்க்கை. சிவபெருமான் உமாதேவியை தனது உடலில் பாதியாக ஏற்றுக்கொண்ட அர்த்தநாரீஸ்வரர் கோலம் திருமணத்தின் புனிதத்தையும் கணவன் மனைவிக்குள் இருக்க வேண்டிய பிரிக்க முடியாத அன்பையும் உலகிற்கு உணர்த்துகிறது. சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் இணைத்து வழிபடும் போது பார்வதி தேவியின் பரிபூரண ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கிறது. அன்னையின் ஆசீர்வாதம் இருந்தால் திருமணத்திற்கு இருக்கும் அனைத்து தடைகளும் சுக்கு நூறாக உடைந்து சிதறும். திருமண தடைகளை நீக்க பல கோயில்களுக்கு செல்வது, பல பூஜைகளை செய்வது, ஹோமங்கள் வளர்ப்பது என பல வழிகள் இருந்தாலும் மிக எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த வழிதான் நாம் இந்த தொடர்ல பார்க்க போகும் 9 வார தீப வழிபாடு. விளக்கு ஏற்றுவது என்பது வெறும் வெளிச்சத்திற்காக மட்டுமல்ல, அது நமது உள்ளத்தில் இருக்கும் அறியாமை, கவலை, துன்பம் போன்ற இருளை அகற்றி ஞானம், மகிழ்ச்சி, நம்பிக்கை என்ற ஒளியை கொண்டு வருவதற்கான ஒரு குறியீடு. நெருப்புக்கு எல்லாவற்றையும் சுட்டெரிக்கும் தன்மை உண்டு. நாம் சிவபெருமானை நினைத்து குறிப்பிட்ட அந்த ஒரு தீபத்தை ஏற்றும் போது அந்த தீபத்தின் ஜோதி நமது திருமணத்தை தடுக்கும் கர்ம வினைகளை, தோஷங்களை, கண் திருஷ்டிகளை, சாபங்களை முற்றிலுமாக சுட்டெரித்து சாம்பலாக்குகிறது. 9 வாரங்கள் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது. இந்த 9 வாரங்களும் நாம் இறைவனோடு ஒன்றிணைந்து நம் வேண்டுதலை அவரிடம் சமர்ப்பிக்கும் ஒரு தவ காலம் என்று கூட சொல்லலாம். இந்த விரதத்தை தொடங்குவதற்கு முன்பு உங்களை நீங்கள் மனதளவில் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டோம், இந்த தீபம் ஏற்றினா உடனே நடந்துடுமா என்ற சந்தேகம் சிறிதளவு கூட இருக்கக்கூடாது. முழுமையான நம்பிக்கை, அசைக்க முடியாத பக்தி, ஈசன் மேல் உள்ள காதல், இது மூன்றும் தான் இந்த பரிகாரத்தின் ஆணிவேர். என் தந்தை ஈசன் இருக்கிறார், அவர் என் குறைகளை தீர்த்து வைப்பார், என் கண்ணீரை துடைப்பார், எனக்கு மிகச் சிறந்த ஒரு வாழ்க்கை துணையை அவர் நிச்சயம் தேடித் தருவார் என்று ஆழமாக நம்ப வேண்டும். பொறுமை என்பது இந்த வழிபாட்டில் மிக மிக அவசியமான ஒன்றாகும். பல வருடங்களாக இருந்த ஒரு தடையை உடைக்க நாம் இறைவனிடம் மன்றாடும் போது அந்த இறைவனின் அருளை பெறுவதற்கு நாம் தகுதியானவர்களா என்பதை இறைவன் சில நேரங்களில் சோதித்து பார்ப்பார். முதல் வாரம் விளக்கு ஏற்றிய உடனே எல்லாம் நடந்துவிட வேண்டும் என்று அவசரப்படக்கூடாது. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் விளக்கு ஏற்ற உங்கள் மனதில் ஒரு புதிய அமைதி பிறப்பதை உங்களால் உணர முடியும். உங்களுக்குள் ஒரு நேர்மறையான ஆற்றல் ஊடுருவதை உங்களால் காண முடியும். இந்த 9 வார காலத்தில் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள், குறிப்பாக திருமணம் வேண்டியுள்ள ஆணும் சரி பெண்ணும் சரி, யாரை பற்றியும் தவறாக பேசுவதையோ மற்றவர்கள் மனதை புண்படுத்துவதையோ முற்றிலும் தவிர்க்க வேண்டும். கோபத்தை குறைத்து கொண்டு அனைவரிடமும் அன்பாக பழக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தீப வழிபாட்டை வீட்டில் உள்ள பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்காக செய்யலாம், அல்லது திருமணமாக வேண்டியவர்களே நேரடியாகவும் செய்யலாம்.
யார் செய்தாலும் பலன் ஒன்றுதான். ஆனால் இதை ஒரு கடமைக்காக செய்யாமல் ஒரு தவமாக பாவித்து செய்ய வேண்டும். எந்தவிதமான சலனமும் இல்லாமல் முழு மனதோடு இந்த தீப வழிபாட்டை எப்படி முறையாக தொடங்குவது, அந்த தீபம் எதனால் ஆனது, அதற்கான சிறப்பு என்ன என்பதை அடுத்த பகுதியில் நாம் மிக தெளிவாகவும் நுணுக்கமாகவும் அறிந்து கொள்ளப் போகிறோம். அதுவரை எம்பெருமான் சிவபெருமானின் திருநாமமான ஓம் நம சிவாய் என்ற மந்திரத்தை மனதிற்குள் இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். இறைவனின் அருள் உங்கள் அனைவரையும் சூழ்ந்து காக்கட்டும். திருமணத் தடைகள் நீங்கி விரைவில் அனைவர் இல்லத்திலும் கெட்டிமேளம் கொட்டட்டும். பகுதி 2, அந்த ஒரு தெய்வீக விளக்கும் அதன் பின்னால் உள்ள தத்துவமும். கடந்த பகுதியில் திருமணத் தடைகளுக்கான ஆழமான காரணங்களையும் அந்த தடைகளை உடைத்தெறியும் சிவபெருமானின் எல்லையற்ற கருணையையும் பற்றி மிக விரிவாக பார்த்தோம். இப்போது பலருடைய வாழ்க்கையிலும் ஒளியேற்றி திருமணத் தடைகளை சுக்குநூறாக உடைத்து கெட்டிமேளம் கொட்ட வைத்த அந்த அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு விளக்கு எது என்பதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளப் போகிறோம். இந்த விளக்கை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், இதில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் என்ன, அவற்றின் பின்னணியில் உள்ள மாபெரும் ஆன்மீக ரகசியம் என்ன என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் ஏற்றும் அந்த தீபம் வெறும் நெருப்பாக இல்லாமல் உங்கள் வேண்டுதலை ஈசனிடம் நேரடியாக கொண்டு செல்லும் ஒரு தூதுவனாக மாறும். நாம் ஏற்றப்போகும் அந்த தெய்வீக விளக்கு வேறு எதுவும் அல்ல, புதிய மண் அகல் விளக்கில் தூய்மையான பசும் நெய் ஊற்றி 2 பருத்தி பஞ்சு திரிகளை ஒன்றாகச் சேர்த்து முறுக்கி ஏற்றப்படும் இரட்டை திரி தீபம் ஆகும். என்னது, வெறும் மண் அகல் விளக்குதானா? இதற்காகவா இவ்வளவு எதிர்பார்ப்பு என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த சாதாரண மண் அகல் விளக்கிற்குள் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியமும் அளப்பரிய சக்தியும் அடங்கியிருக்கிறது. ஏன் பித்தளை, வெள்ளி, தங்கம் போன்ற உலோக விளக்குகளை பயன்படுத்தாமல் மண் அகல் விளக்கை மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன? இதற்கு மிக முக்கியமான ஒரு தத்துவ காரணம் உள்ளது. மனிதர்களாகிய நமது உடல் பஞ்ச பூதங்கள் எனப்படும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5ஆல் ஆனது. அதே போல ஒரு மண் அகல் விளக்கும் இந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் தான் உருவாகிறது. மண்ணை, நிலம் எடுத்து அதனுடன் தண்ணீரை, நீர் சேர்த்து பிசைந்து திறந்த வெளியில் ஆகாயம் வைத்து காற்றிலும் வெயிலிலும் காற்று உலர வைத்து பின்னர் சூளையில் நெருப்பு சுட்டு எடுக்கப்படுகிறது. எனவே மண் அகல் விளக்கு என்பது நமது மனித உடலின் ஒரு நேரடி குறியீடாகும். நமது உடலால், நமது ஆன்மாவால் சிவபெருமானை வேண்டி நிற்பதையே இந்த அகல் விளக்கு உணர்த்துகிறது. இந்த வழிபாட்டிற்காக கடையிலிருந்து புதிதாக வாங்கப்பட்ட மண் அகல் விளக்குகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஒரு முறை பயன்படுத்திய விளக்கையோ அல்லது விரிசல் விட்ட விளக்கையோ கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததாக, இந்த விளக்கிற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய எண்ணெய். பலவிதமான எண்ணெய்கள் இருந்தாலும் திருமண தடையை நீக்கும் இந்த சிறப்பு வழிபாட்டிற்கு தூய்மையான பசும் நெய் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பசு மாடு என்பது அனைத்து தேவர்களும் தெய்வங்களும் வாசம் செய்யும் ஒரு புண்ணிய ஜீவன். பசுவிடமிருந்து கிடைக்கும் நெய் மகாலட்சுமியின் அம்சமாக போற்றப்படுகிறது. பசும் நெய் கொண்டு சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றும் போது அந்த நெய்யின் மனம் ஈசனை மிகவும் குளிரச் செய்யும். அது மட்டுமல்லாமல் பசும் நெய்யில் எரியும் தீபத்தின் ஒளிக்கு வீட்டில் உள்ள அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் தீய சக்திகளையும் கர்ம வினைகளையும் இழுத்து சுட்டெரிக்கும் அபாரமான சக்தி உண்டு. உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரக தோஷம் இருந்தாலும் பசும் நெய் தீபத்தின் முன் அவை அனைத்தும் வலுவிழந்து போகும். சுத்தமான கலப்படமில்லாத பசும் நெய்யை வாங்கி வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். மூன்றாவதாக, திரியின் ரகசியம். நாம் ஏற்றப்போவது ஒற்றை திரி அல்ல, இரட்டை திரி. 2 பருத்தி பஞ்சு திரிகளை எடுத்து 2ஐயும் ஒன்றாகச் சேர்த்து முறுக்கி ஒரு திரியாக மாற்றி அந்த விளக்கில் போட வேண்டும். இந்த இரட்டை திரி எதை குறிக்கிறது தெரியுமா? இதுவே இந்த வழிபாட்டின் மிக முக்கியமான சூட்சுமம். 2 தனித்தனி திரிகள் ஒன்றாக இணைவது என்பது ஆண் மற்றும் பெண் ஆகிய 2 ஜீவன்கள் திருமண பந்தத்தில் ஒன்றிணைவதை குறிக்கிறது. சிவபெருமானும் பார்வதி தேவியும் இணைந்த அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்தையே இந்த இரட்டை திரி வழிபாடு நமக்கு உணர்த்துகிறது. எப்படி இந்த 2 திரிகளும் ஒன்றாக இணைந்து ஒரே ஜோதியாக ஒளியாக பிரகாசிக்கிறதோ, அதே போல எனக்கும் வரப்போகும் வாழ்க்கை துணைக்கும் மனம் ஒத்துப்போய் எங்கள் இல்லற வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் ஈசனே என்று உள்ளன்போடு வேண்டுவதே இந்த இரட்டை திரியின் நோக்கமாகும். இதற்கு தூய்மையான பருத்தி பஞ்சினால் ஆன திரிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இந்த விளக்கை ஏற்றுவதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று சங்கல்பம் அல்லது மன உறுதி ஏற்பது.
எந்த ஒரு பூஜையோ பரிகாரமோ முழுமையான பலனை தர வேண்டும் என்றால் அதை தொடங்குவதற்கு முன் நமது கோரிக்கை என்ன என்பதை இறைவனிடம் தெளிவாகவும் உறுதியாகவும் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த 9 வார விரதத்தை தொடங்குவதற்கு முதல் நாள் இரவு உங்கள் வீட்டு பூஜை அறையில் சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி கைகளை கூப்பி உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் முதலில் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பின்னர் சிவபெருமானிடம், எம்பெருமானே, கருணாமூர்த்தியே, என் வாழ்வில் அல்லது என் பிள்ளையின் வாழ்வில் இருக்கும் திருமண தடைகள் அனைத்தும் நீங்க வேண்டும். உங்களை முழுமையாக நம்பி இந்த 9 வார நெய்தீப வழிபாட்டை நான் தொடங்குகிறேன். எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்த 9 வாரங்களும் நான் விளக்கேற்ற நீங்கள்தான் துணை நிற்க வேண்டும். 9வது வாரம் முடிவதற்குள் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை, நல்ல குடும்பத்தை எங்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று முழு ஈடுபாட்டோடும் கண்ணீரோடும் ஆழமான நம்பிக்கையோடும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இந்த சங்கல்பம் செய்யும் போது உங்கள் மனதில் எந்தவிதமான சஞ்சலமோ சந்தேகமோ இருக்கக்கூடாது. நமக்கு நல்லது நடக்குமா என்ற சிறு சந்தேகம் கூட உங்கள் பரிகாரத்தின் பலனை தடுத்துவிடும். சிவன் என் தந்தை, அவர் நிச்சயம் என் வாழ்க்கையில் ஒளியேற்றுவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை உங்கள் அடிமனதில் ஆழமாக விதைக்க வேண்டும். இப்படிப்பட்ட மன தூய்மையோடும் சரியான பொருட்களோடும் நாம் ஏற்றும் இந்த விளக்கின் ஒளி கைலாயத்தில் வீற்றிருக்கும் ஈசனின் கண்களை நேரடியாக சென்றடையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம். விளக்கு என்றால் என்ன? அதில் பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் என்ன? அதற்கான சங்கல்பம் எப்படி எடுப்பது என்பதை இந்த பகுதியில் தெளிவாக பார்த்தோம். இப்போது நீங்கள் மனதளவில் இந்த வழிபாட்டிற்கு முழுமையாக தயாராகிவிட்டீர்கள். ஆனால் இந்த தீபத்தை எந்த கிழமையில் ஏற்ற வேண்டும், எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும், விளக்கை எங்கு எப்படி வைக்க வேண்டும், தீபம் ஏற்றும் போது உச்சரிக்க வேண்டிய மந்திரங்கள் என்னென்ன, விரத வழிமுறைகள் என்ன போன்ற மிக முக்கியமான செயல்முறை விளக்கங்களை அடுத்து வரும் பகுதியில் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் நாம் காணப்போகிறோம். ஈசனின் அருட்பார்வை உங்கள் மீது படத் தொடங்கிவிட்டது. பொறுமையோடும் பக்தியோடும் காத்திருங்கள். பகுதி 3, தீபம் ஏற்றும் முறைகளும் 9 வார விரத நெறிமுறைகளும். திருமண தடைகளை தகர்த்தெறியும் சிவபெருமானின் சக்தி வாய்ந்த தீபத்தை பற்றியும் அதன் மகத்துவத்தை பற்றியும் கடந்த பகுதிகளில் முழுமையாக அறிந்து கொண்டோம். மனதளவில் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பகுதியில் அந்த தீபத்தை வீட்டின் பூஜை அறையில் எப்படி முறையாக ஏற்றுவது, எந்த நாளில் எந்த நேரத்தில் ஏற்றுவது, 9 வாரங்கள் கடைபிடிக்க வேண்டிய விரத நெறிமுறைகள் என்னென்ன என்பது போன்ற அனைத்து செயல்முறை விளக்கங்களையும் படிப்படியாக மிக தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வழிமுறைகளை சிறிதும் பிசகாமல் முழுமையான பக்தியோடு பின்பற்றுவது மிக மிக அவசியமாகும். முதலில் இந்த தீப வழிபாட்டை தொடங்குவதற்கான உகந்த நாளாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது திங்கட்கிழமை ஆகும். திங்கட்கிழமை என்பது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாகும். இதை சோமவாரம் என்று சொல்வார்கள். சந்திரனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட நாள் இது. நமது மனதை கட்டுப்படுத்துபவர் சந்திரன். சஞ்சலம் நிறைந்த மனதை அமைதிப்படுத்தி முழுமையான ஈடுபாட்டோடு இறைவனை வணங்குவதற்கு திங்கட்கிழமை மிகவும் சிறந்தது. ஒருவேளை நீங்கள் திங்கட்கிழமையில் தொடங்க முடியவில்லை என்றால் சிவனுக்கு உகந்த மற்றொரு நாளான பிரதோஷ் நன்னாளில் இந்த 9 வார விரதத்தை தொடங்கலாம். தொடர்ந்து 9 வாரங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்த அதே கிழமையில் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் மிகவும் முக்கியமானது. மாலையில் சூரியன் மறையும் நேரமும் இரவு தொடங்கும் நேரமும் இணையும் அந்த பொழுதை சந்தியா காலம் என்று சொல்வார்கள். அதாவது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான கால அளவு மிகவும் சிறந்தது. இந்த நேரத்தில் தான் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும். மேலும் இது பிரதோஷ நேரமாகவும் இருப்பதால் ஈசனின் பரிபூரண அருள் கிடைக்கும். இந்த நேரத்தில் விளக்கேற்றுவது உங்கள் வேண்டுதலை நேரடியாக கைலாயத்திற்கு கொண்டு சேர்க்கும். இனி தீபம் ஏற்றும் வழிமுறைகளை படிப்படியாக பார்ப்போம். படி 1, வீட்டை தூய்மைப்படுத்துதல். திங்கட்கிழமை வழிபாட்டை தொடங்குவதற்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்றே வீட்டை முழுமையாக சுத்தம் செய்துவிட வேண்டும். வீட்டை ஒட்டடை அடித்து தரை துடைத்து தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தூய்மையான இடத்தில் மட்டுமே தெய்வம் வாசம் செய்யும். படி 2, உடல் மற்றும் மன தூய்மை. திங்கட்கிழமை காலையில் அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட வேண்டும். அன்றைய தினம் முழுவதும் அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். முட்டை, பூண்டு, வெங்காயம் போன்ற உணவுகளையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. எளிமையான சாத்வீக உணவுகளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும். ஒருவேளை முழுமையாக விரதம் இருக்க முடியும் என்பவர்கள் காலையில் மட்டும் பால், பழம் அருந்திவிட்டு விரதம் இருக்கலாம். மாலை தீபம் ஏற்றி முடித்த பின்பு உணவு உட்கொள்ளலாம்.
அன்று முழுவதும் யார் மீதும் கோபப்படாமலும் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாமலும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாள் முழுவதும் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள். படி 3. பூஜை அறை அலங்காரம். மாலை 4 மணிக்கு மீண்டும் ஒரு முறை நீராடிவிட்டு தூய்மையான ஆடைகளை உடுத்திக் கொள்ள வேண்டும். பூஜை அறையை சுத்தம் செய்து சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி படத்திற்கு வாசனை மலர்களால், குறிப்பாக மல்லிகை, அரளி அல்லது வில்வ அலங்காரம் செய்ய வேண்டும். சாம்பிராணி ஊதுபத்தி ஏற்றி வைத்து பூஜை அறையை தெய்வீக மனம் கமழச் செய்ய வேண்டும். படி 4. விளக்கை தயார் செய்தல். புதிதாக வாங்கிய 2 மண் அகல் விளக்குகளை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். விளக்கை சுற்றி 3 அல்லது 5 இடங்களில் மஞ்சள் குங்குமம் வைப்பது மங்களத்தை குறிக்கும். படி 5. விளக்கை வைக்கும் முறை. விளக்கை நேரடியாக தரையில் வைக்கக்கூடாது. ஒரு சிறிய மரப்பலகை, மணை அல்லது ஒரு தூய்மையான பித்தளை தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் மீது சிறிது பச்சரிசியை பரப்பி வையுங்கள். பச்சரிசி என்பது அன்னலட்சுமியின் சொரூபம். தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் தடையின்றி நடப்பதை குறிக்கவே பச்சரிசி பரப்பப்படுகிறது. அந்த பச்சரிசியின் மீது மஞ்சள் குங்குமம் வைத்த 2 மண் அகல் விளக்குகளையும் வையுங்கள். படி 6. நெய் மற்றும் திரி போடுதல். இப்போது அந்த அகல் விளக்குகளில் தூய்மையான பசும் நெய்யை ஊற்றுங்கள். நாம் ஏற்கனவே பார்த்தபடி 2 பருத்தி பஞ்சு திரிகளை ஒன்றாக சேர்த்து முறுக்கி ஒரு விளக்குக்கு ஒரு இரட்டை திரி வீதம் 2 விளக்குகளிலும் போடுங்கள். திரியின் நுனி கிழக்கு திசையை நோக்கியோ அல்லது வடக்கு திசையை நோக்கியோ இருக்க வேண்டும். தெற்கு திசையை நோக்கி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. படி 7. தீபம் ஏற்றுதல். விளக்கை ஒருபோதும் தீப்பெட்டியின் குச்சியை வைத்து நேரடியாக ஏற்றக்கூடாது. வீட்டில் ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கும் காமாட்சி அம்மன் விளக்கு அல்லது வேறு ஏதேனும் துணை விளக்கிலிருந்து ஒளியை எடுத்து ஒரு சிறிய குச்சி அல்லது கற்பூரம் மூலம் இந்த மண் அகல் விளக்குகளை ஏற்ற வேண்டும். விளக்கை ஏற்றும் போது உங்கள் முழு மனதையும் ஈசனின் பாதங்களில் அர்ப்பணித்து, இந்த விளக்கில் எரியும் ஜோதி என் வாழ்வில் உள்ள இருளை அகற்ற வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். படி 8. மந்திரம் உச்சரித்தல் மற்றும் நைவேத்தியம். தீபம் ஏற்றிய பிறகு அந்த தீபத்தின் ஒளியை பார்த்தவாறு தரையில் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கண்கள் தீப ஒளியை கண்டவாறும் மனம் சிவபெருமானை நினைத்தவாறும் இருக்க வேண்டும். ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை 108 முறை பொறுமையாக ஈடுபாட்டோடு சொல்லுங்கள். முடிந்தவர்கள் சுயம்வர பார்வதி மந்திரம் அல்லது சிவபுராணம் படிக்கலாம். பின்பு சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான சுத்தமான பசும் பால், கற்கண்டு அல்லது வாழைப்பழம் போன்ற எளிமையான நைவேத்தியத்தை படையலாக வையுங்கள். கற்பூர ஆரத்தி காண்பித்து உங்களின் பூஜையை நிறைவு செய்யுங்கள். சில முக்கிய குறிப்புகள். இந்த வழிபாட்டை 9 வாரங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இடையில் எந்த வாரமும் தடைபடக்கூடாது. பெண்களுக்கு மாதவிலக்கு நாட்கள் வந்தால் அந்த ஒரு வாரத்தை மட்டும் விட்டுவிட்டு அடுத்த வாரத்திலிருந்து கணக்கை தொடரலாம். வெளியூருக்கு செல்லும் சூழ்நிலை வந்தால் இந்த விரதத்தை வீட்டின் வேறு யாரேனும் ஒரு குடும்ப உறுப்பினர் உங்களை நினைத்து உங்கள் சார்பாக தொடர்ந்து செய்யலாம். விளக்கு முழுவதுமாக எரிந்து தானாகவே குளிர்ந்து போக அணைய விட வேண்டும். நாம் வாயால் ஊதியோ அல்லது வேறு முறையிலோ அணைக்கக்கூடாது. மறுநாள் காலை அந்த விளக்கில் உள்ள பழைய திரியை எடுத்துவிட்டு விளக்கை சுத்தம் செய்து அடுத்த வாரத்திற்கு பயன்படுத்தலாம். இந்த 9 வாரங்களும் நீங்கள் ஏற்றும் ஒவ்வொரு நெய் தீபமும் உங்கள் திருமண தடையை உருவாக்கும் கர்ம வினைகளை படிப்படியாக சுட்டெரிக்கும். உங்கள் மனம் தெளிவடையும். தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி நல்ல முடிவுகளை எடுக்கும் சக்தி பிறக்கும். இந்த தீப வழிபாடு எப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தும், 9 வாரங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை பற்றியும், இறுதி வார வழிபாட்டை எப்படி நிறைவு செய்வது என்பதை பற்றியும் அடுத்த பகுதியில் நாம் மிகவும் ஆழமாக காணப்போகிறோம். உங்கள் நம்பிக்கைக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஈசன் அருள் புரிய காத்திருக்கிறான். பகுதி 4. 9வது வார நிறைவு பூஜையும் வாழ்வில் ஏற்படும் அற்புத மாற்றங்களும். 4ஆம் பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பகுதிகளில் தீபம் ஏற்றும் முறைகளையும் விரத நெறிமுறைகளையும் மிக தெளிவாக பார்த்தோம். இந்த 9 வார நெய் தீப வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாயங்களை நிகழ்த்தப் போகிறது என்பதையும், 9வது வார நிறைவு வழிபாட்டை எப்படி சிறப்பாக செய்வது என்பதையும் இப்போது விரிவாக பார்ப்போம். நீங்கள் முதல் வாரம் இந்த இரட்டை திரி நெய் தீபத்தை ஏற்றத் தொடங்கும் போதே உங்கள் மனதில் இத்தனை நாட்களாக இருந்த பெரும் பாரம் குறைவதை உங்களால் ஆழமாக உணர முடியும். வாரங்கள் செல்ல செல்ல உங்களுக்குள் ஒரு இனம் புரியாத அமைதியும் மாபெரும் நம்பிக்கையும் பிறக்கும். நமக்கு திருமணம் நடக்குமா, இந்த தடைகள் விலகுமா என்ற கவலை முழுமையாக மாறி
கைலாயநாதன் ஈசன் எனக்கு சிறந்த துணையை தரப்போகிறார் என்ற உறுதி உங்கள் அடிமனதில் வேரூன்றும். வீட்டில் இத்தனை நாட்களாக நிலவிய கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல்கள் விலகி ஒருவிதமான தெய்வீக அமைதி குடிகொள்ளும். உங்களை பார்க்க வரும் வரன்கள் எந்த காரணமும் இல்லாமல் தட்டி போன நிலை மாறி நல்லபடியாக பேசி முடிவாகும் சூழ்நிலை தானாகவே உருவாகும். உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களின் வீரியம் படிப்படியாக குறைந்து கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படத் தொடங்கும். இதுதான் நீங்கள் ஏற்றும் அந்த நெய் தீபத்தின் அளப்பரிய மகத்துவம். இப்போது 9வது வார நிறைவு பூஜைக்கு வருவோம். கடந்த 8 வாரங்கள் நீங்கள் எந்த முழுமையான ஈடுபாட்டோடும் பக்தியோடும் செய்தீர்களோ அதே முறையில்தான் 9வது வாரமும் விளக்கேற்ற வேண்டும். ஆனால் இது இறுதி வாரம் என்பதால் எம்பெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக சில சிறப்பான விஷயங்களை செய்ய வேண்டும். அன்றைய தினம் வீட்டை இன்னும் தூய்மையாக வைத்துக்கொண்டு வாசலில் மாவிலை தோரணம் கட்டி அழகிய மாக்கோலம் இடுங்கள். பூஜை அறையில் சிவபெருமான் மற்றும் அம்பாள் படத்திற்கு புதிய வாசனை மலர்களால் ஆன மாலைகளை சாற்றுங்கள். தீபம் ஏற்றிய பிறகு ஈசனுக்கு மிகவும் பிடித்தமான இனிப்பு பதார்த்தம் ஒன்றை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். சர்க்கரை பொங்கல், பால் பாயசம் அல்லது கேசரி என ஏதாவது ஒன்றை மிக தூய்மையான முறையில் நீங்களே வீட்டில் சொந்தமாக தயாரித்து படைப்பது மிகவும் சிறப்பு. தீப ஒளியின் முன் அமர்ந்து கடந்த 8 வாரங்களாக உங்கள் வழிபாட்டிற்கு துணை நின்ற ஈசனுக்கு மனதார கண்ணீர் மல்க நன்றி கூறுங்கள். என் வேண்டுதலை உன் பாதங்களில் முழுமையாக சமர்ப்பித்து விட்டேன். நான் கேட்டதை விட சிறந்த ஒரு வாழ்க்கையை அமைத்து தர வேண்டியது இனி உன் பொறுப்பு என்று முழுமையாக சரணடையுங்கள். பூஜையை நிறைவு செய்த பிறகு ஈசனுக்கு படைத்த அந்த இனிப்பு நைவேத்தியத்தை வீட்டில் உள்ள அனைவரும் பிரசாதமாக பெற்று உண்ணுங்கள். முடிந்தால் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள யாருக்கேனும் கொஞ்சம் பிரசாதத்தை வழங்குங்கள். பசித்தவர்களுக்கு அன்னதானம் செய்வது சிவபெருமானை மேலும் குளிரச் செய்யும். மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை அல்லது உங்களுக்கு வசதியான ஒரு நாளில் அருகில் உள்ள பழமையான சிவபெருமான் கோவிலுக்கு செல்லுங்கள். அங்குள்ள ஈசனுக்கும் அம்பாளுக்கும் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து உங்கள் 9 வார விரதம் எவ்வித தடங்களுமின்றி இனிதே நிறைவடைந்ததை எண்ணி மனதார வழிபடுங்கள். அங்குள்ள நந்தி தேவரின் காதில் உங்கள் வேண்டுதலை அமைதியாக சொல்லிவிட்டு வாருங்கள். நந்தி தேவர் உங்கள் பிரார்த்தனையை கைலாயநாதனிடம் தவறாமல் கொண்டு சேர்ப்பார். இந்த 9 வாரங்கள் முடிவடைவதற்குள்ளாகவோ அல்லது முடிந்த சில நாட்களிலோ உங்கள் வீட்டை தேடி ஒரு நல்ல செய்தி நிச்சயம் வரும். எல்லாமே ஈசனின் திருவருளால் மங்களகரமாக நடக்கும். இறுதி பகுதியான 5ஆம் பகுதியில் நம்பிக்கையோடு காத்திருப்பதன் அவசியத்தை பற்றி பார்ப்போம். பகுதி 5, நம்பிக்கையே நல்வாழ்வின் திறவுகோல். திருமணத் தடைகளை முற்றிலுமாக விலக்கி கெட்டிமேளம் கொட்ட வைக்கும் எம்பெருமான் சிவபெருமானின் சக்தி வாய்ந்த நெய்தீப வழிபாட்டை பற்றி இத்தனை பகுதிகளாக மிக விரிவாகவும் ஆழமாகவும் சிந்தித்தோம். இந்த தொடரின் இறுதி பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். ஒரு நற்செயலை தொடங்குவது எவ்வளவு முக்கியமோ அதை முழு நம்பிக்கையோடு செய்து முடிப்பது அதைவிட முக்கியம். நீங்கள் இதுவரை படித்த இந்த தகவல்கள் அனைத்தும் வெறும் எழுத்துக்கள் அல்ல. இருளில் தவித்த பலருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றிய சாஸ்திரங்கள் கூறும் அனுபவபூர்வமான உண்மைகள். திருமணம் என்பது வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயம். அது தாமதமாகிறது என்றால் நீங்கள் சோர்வடையக்கூடாது. இறைவன் உங்களுக்கு மிகச் சிறந்த ஒன்றை வழங்குவதற்காக உங்களை செதுக்கி காத்திருக்கிறான் என்று பொருள். தாமதமாகும் ஒவ்வொரு நாளும் உங்களை மனதளவில் பக்குவப்படுத்தவே இறைவன் இந்த சோதனையை தருகிறான் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு வயதாகிவிட்டதே, இன்னும் எனக்கு மட்டும் ஏன் திருமணம் கைகூடவில்லை என்ற தாழ்வு மனப்பான்மையை முதலில் உங்கள் மனதிலிருந்து விட்டொழியுங்கள். உங்களை யாருடனும் ஒப்பிட்டு பார்த்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். ஈசன் வகுத்த பாதை அனைவருக்கும் ஒன்றல்ல. இந்த 9 வார நெய்தீப வழிபாட்டை தொடங்கும் ஒவ்வொருவரும் எந்த சந்தேகமும் எந்த கேள்வியும் இன்றி முழுமையாக ஈசனிடம் உங்களை ஒப்படைக்க வேண்டும். நீங்கள் ஏற்றும் அந்த 2 திரிகளும் உங்களையும் உங்கள் எதிர்கால துணையையும் குறிக்கின்றன. அந்த திரிகள் நெய்யில் ஊறி சுடர்விட்டு பிரகாசிப்பது போல உங்கள் இருவரின் இல்லற வாழ்வும் அன்பால் ஊறி மகிழ்ச்சியால் என்றென்றும் பிரகாசிக்கப் போகிறது என்பதை ஆழமாக நம்புங்கள். சிலருக்கு இந்த விரதம் இருக்கும்போதே நல்ல வரன் அமைந்து திருமணம் நிச்சயமாகலாம். சிலருக்கு விரதம் முடிந்து சில வாரங்களிலோ அல்லது சில மாதங்களிலோ கைகூடி வரலாம். இறைவன் எப்போது கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறானோ அதை இந்த உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது. அதற்கான கால நேரம் வரும் வரை பொறுமையோடு காத்திருப்பது மட்டுமே நம் கடமை. ஈசன் மீது வைத்த நம்பிக்கையை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் தளர விடாதீர்கள். என் சிவபெருமான் இருக்கிறான், அவன் எனக்கு சரியான நேரத்தில் சரியான துணையை தருவான்
என்ற வார்த்தைகளை மனதிற்குள் எப்போதும் உச்சரித்துக் கொண்டே இருங்கள். கவலைகளை மறந்து விடுங்கள். கண்ணீரை துடைத்து விடுங்கள். உங்கள் வீட்டு வாசலில் மங்கள வாத்தியங்கள் முழங்கப் போகும் அந்த பொன்னான நாள் நெருங்கிவிட்டது. பெரிய பந்தல் போடப்பட்டு உற்றார் உறவினர்கள் புடைசூழ மேள தாளங்கள் அதிர உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ஈசனின் பேரருளும் அன்னை பார்வதி தேவியின் பரிபூரண ஆசீர்வாதமும் உங்கள் குடும்பத்திற்கு என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். நீங்கள் விரும்பியபடி ஒரு சிறப்பான, அன்பான, மகிழ்ச்சி நிறைந்த இல்லற வாழ்க்கை உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல உமையொருபாகனை மனதார பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.